தமிழர்களுக்கு முருகப்பெருமான் வழிகாட்டி கொண்டிருப்பார். உலகம் அழியக்கூடிய நிலை வராம காப்பதற்குண்டாகத்தான் அவரு அந்த 18 படை வீடுகள்ல நிறைஞ்சிருக்கிறார். அப்ப மத்த தமிழர்கள அவரு காப்பாத்துவாரு. உலகத்துல இருக்கிற மத்த மக்கள யார் காப்பாத்துவா? தமிழர்கள் மட்டுமே ந இம்மார்டாலிட்டி அடைஞ்சு அழியாத்தன்மை பெற்றா போதாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே அழியாத்தன்மை பெற வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், செடி, கொடி எல்லாமே அழியாத்தன்மை பெற்றாதான் அந்த அந்த பூமி நிலைபெயர் பெறும். பூமி நிலைபெயர் பெற்றாதான் அந்த சூரிய குடும்பம் நிலைபெயர் பெறும். மற்றவர்களை காப்பாற்றும் பொறுப்பு தமிழர்கள்ட்ட இருக்கிறது. இதனால தான் நம்ம தமிழர்களைத்தான் அருளுலகத்தின் வாரிசுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம். கடவுளர்களால் தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள். தமிழர்கள் உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற தமிழர்கள் இன்றைக்கு எவராலையும் காப்பாற்றப்பட முடியாத அளவுக்கு தன்னுடைய அருமை பெருமை எல்லாவற்றையும் மறந்து பிறருக்கு அடிமையாக, பிற மொழிக்கும் பிற இனத்திற்கும் அடிமையாக வாழ்கிறோங்கிற உணர்வே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழர்கள் உருவாகிவிட்டால் ஒரு நாற்றாங்கால் போல இங்கிருந்து மற்ற உலக இனங்கள் அனைத்திற்குமே தத்துவங்களையும் வழிகாட்டுதல்களையும் நம்ம தெளிவாக நம்ம வழங்கிவிடலாம். இதுதான் சித்தர்கள் வழங்கிய ஒரு உலகம் நிலைபேறு பெறுதல், இம்மார்டாலிட்டி அடைபெறுவதற்குண்டான வழிமுறை.